3 bowl, 3 cups. 1, 2, 3. Bowl is there. Nothing inside. Come down. 1 glass there, 1 that side. Keep the bowl here. Come down. Bowl is there. 1 glass there, 1 that side. Keep the bowl here. Come on. This bowl inside, nothing there. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் சென்னையிலேருந்து கோவாக்கு பிளான் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து ஹுப்ளி வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஹுப்ளிலேருந்து கோவாக்கு டே டைமில் துசாகர் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். டே 1 சென்னை டு ஹுப்ளி. சென்னையிலேருந்து ஃப்ரைடே ஈவினிங் 3 o'clock கிளம்பி நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 5 o'clock போல் ஹுப்ளி ரீச் ஆனோம். டே 2 ஹுப்ளி டு கோவா. ஹுப்ளியில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் மார்னிங் 9 o'clock வர வேண்டிய அமராவதி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் 2 hours லேட் ஆனதுனால 11 o'clock தாங்க வந்துச்சு. ஸோ மார்னிங் 11 o'clock ஹுப்ளியிலேருந்து கிளம்பி கோவா வாஸ்கோடா காமாக்கு ஈவினிங் 5 o'clock போல் ரீச் ஆனாங்க. பாகா பீச் கிட்ட ஷாலினி கெஸ்ட் ஹவுஸில் ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஸோ கோவா வாஸ்கோடா காமா ஸ்டேஷன்லேருந்து கேப் பிடிச்சி பாகா பீச்சுக்கு வந்துட்டேங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா பப்பு. கோவாவுக்கு வந்துட்டு நைட் லைஃப் என்ஜாய் பண்ணலன்னா எப்படிங்க? ஆமாங்க, கோவாவுக்கு வந்துட்டு பப்பு கெசினோக்கு போகலைன்னா கோவா எதுக்கு வந்தோன்னு ஃப்ரெண்ட்ஸு கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, கெசினோவில் பெட் வச்சு கேம் ப்ளே பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த பிளேசஸ்லாம் போயே ஆகணும்னு சொல்லுவாங்க கைஸ். பாகா பீச் கிட்ட நிறையா பப்ஸ் இருக்கும். சின்னதாக இருக்கிற பப்ஸ்லாம் எல்லாரையும் அலோவ் பண்ணுறாங்க. பட் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கிற பப்பில் ஃப்ரைடே அன்னைக்கு கப்புள்ஸுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கோவாக்கு பிளான் பண்ணிட்டு வரவங்க ஃப்ரைடே அன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல பப்புக்கு போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா பாகா பீச்சிலேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ரயித்துக்கு போகலாம். அட்ரஸ் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரயித் பப்புக்கு என்ட்ரி ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 5000 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த 5000 rupees உள்ளார யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கூப்பனை நம்மக்கிட்டேயே கொடுத்துட்றாங்க. கோவா ரயித் பப் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். டே 3 கோவா. இதுதாங்க நாங்கள் ஸ்டே பண்ண வீடு. நேம் கேட்டிங்கன்னா ஷாலினி கெஸ்ட் ஹவுஸு. டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் லொக்கேஷன் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், இங்கே நிறையா ஹோம் ஸ்டேஸ் இருக்குங்க. பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பேக்கேஜ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீங்கள் 10K வரைக்கும் மணி சேவ் பண்ணலாம். இங்கே கோவாக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு பைக்ஸ் ஆர் கார் ரெண்டலுக்கு பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷாலினி கெஸ்ட் ஹவுஸில் ரூம் எடுத்தீங்க அப்படின்னா அங்கேயே பக்கத்தில் ரெண்டலுக்கு கார்ஸ் இருக்குங்க. நாங்கள் டோட்டலாக ஒரு 10 பேர்கிட்ட கோவாக்கு போயிருந்தோம். பெரிய கார் வேணும்னு எர்டிகா கார் எடுத்தோம். இப்போ டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 rupees சொன்னாங்க. பைக் ரெண்டலுக்கு எடுத்திருந்தாக்கா இதை விட நிறையா செலவு ஆகணும் தான் கார் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் கோவாக்கு போனது மான்சூன் சீசன் டைமில். ஸோ ஈவினிங் மேலே ரெயின் கண்டிப்பாக வரும். பைக்கில் வெளியே போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ கார் பெஸ்ட்டுன்னு நினச்சோம். உங்களுக்கு பைக்கு இல்லை கார் எது கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபஸ்ட்டு இப்போ அகுடா ஃபோர்ட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அகுடா ஃபோர்ட்டில் 2 பார்ட் இருக்குது. அப்பர் பார்ட்டு லோவர் பார்ட்னு இருக்குது. அகுடா ஃபோர்ட்டில் லோயர் பார்ட்டுக்கு தான் இப்போ போக போகிறோம். பாகாவிலேருந்து அகுடா ஃபோர்ட்டு லோயர் பார்ட்டுக்கு நியர்லி 8 கிலோமீட்டர் இருக்குது. ரீச் ஆக ½ hour போல் ஆகிடும். கோவாவில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் என்ன இருக்குன்னா, இந்த பீச் இருக்குது அந்த பீச் இருக்குன்னா மேக்ஸிமம் பீச்சை தான் லிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து சர்ச்சு, இந்த அகுடா ஃபோர்ட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாதனால மார்னிங் இந்த ஃபோர்ட்டுக்கு வந்தோம். இந்த ஃபோர்ட் நீங்களே பாருங்கள்.
இந்த ஃபோர்ட்டில் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு லஞ்ச் முடிச்சிடலான்னு ஹோட்டல் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் மிக்கிஸ் பிளேஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அந்த ஹோட்டலுக்குள்ளே போனதும் சாங்ஸ்லாம் பாடிட்டு இருந்தாங்க. ஹோட்டல் செம்ம டீசெண்டாக இருந்தது. மெனு கார்டில் ப்ரைஸை பார்த்தது ஷாக் ஆகிட்டோம் எல்லோரும். சவுத் இந்தியன் மீல்ஸ் இருக்கான்னு அப்படி சும்மா கேட்டோம். அவங்க இல்லைன்னு சொன்னதும் எஸ்கேப் ஆக சான்ஸ் கிடச்சதும் கைப்புள்ள எடுடா ஓட்டோன்னு வெளியே ஓடியாந்துட்டோம். நெக்ஸ்ட் பக்கத்துலேயே வேற ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது. லஞ்ச் நல்லா சாப்பிட்டுட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு அப்படியே ஷாப்பிங் போகலான்னு ஒரு பிளானை போட்டாச்சு. பாகான்னு சொன்னாவே டிட்டோ ஸ்ட்ரீட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. நைட் டைமில் இந்த ஸ்ட்ரீட்டை பார்த்துட்டு டே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் மாதிரியே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு நைட் டைம் இந்த ஸ்ட்ரீட்டில் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஷாப்பிங் போகலான்னு சும்மா ஒரு ரவுண்டு கிளம்பிட்டோங்க. இந்த ரைட் சைடில் இருக்கிறதாங்க டிட்டோ ஸ்ட்ரீட்டு. நிறையா பார் பப் தான் இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டில். கோவா நைட் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்ட்ரீட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவாவில் பாதாம் கேஷ்யூன்னு நிறையா கிடைக்குன்னு சொல்லுவாங்க. பட் வாங்குறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஸ்கேம் நிறையாவே பண்ணுறாங்க. நம்ம 1 kg கேட்டோம்னா வெயிட் 1 kgன்னு தான் இருக்கும். பட் வேறு வெயிட் மிஷினில் செக் பண்ணாக்கா 200 grams கம்மியாக இருக்குங்க. ஸோ அவங்க வெயிட் போடுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம வாங்கிட்டு வரணும். இந்த ஸ்ட்ரீட்டில் யாருமே இல்லாத மாதிரி ஒரு வில்லேஜ் மாதிரி தானே இருக்குது. நைட்டில் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். மேஜிக் ஷாப் ஒன்று பார்த்தோங்க. உள்ளார போய் பார்க்கலான்னு போனாக்கா நம்ம கிட்ட மேஜிக் கம்மி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஷாப்பில். 3 bowl, 3 cups. 1, 2, 3. Bowl is there. Nothing inside. Come down. 1 glass there, 1 that side. Keep the bowl here. Come down. Bowl is there. 1 glass there, 1 that side. Keep the bowl here. Come on. Just bowl inside, nothing here. This is normal. Yes, just look for it. You want to see? Cut it here. So how many pieces? 2 piece. Right, make this knot. Soil it. You hold it here. Now you hold here. Blow here. Udu. Cook one. Yes, just blend here. This one ball box. Look at this one. You can't do it. Check the box. No hole here. Hold the side. Toilet. Right. Is okay? No, okay. Now check again. Okay. Come from you check this one. This ball also okay. You can check this one also. Toilet. Put it here. Put it here. Look. 1, 2, 3. Ball inside. Check this. Hey, para. என்ன பண்ண போறப்ப? அவர் பண்ண போறாரு. உடைச்சு கையில கொடுக்க போறாரு. बस broke नहीं करना माफ आगे கோவா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம ஃபேஸை பார்த்தது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சொல்ல தான் செய்வாங்க. ஸோ ஏதாச்சும் வாங்குறப்ப பார்கெயின் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் டுடே இப்போ என்ன பிளான்னு கேட்டிங்க அப்படின்னா கெசினோ தாங்க. எந்த கெசினோக்கு போகலான்னு தான் இப்போ டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. டெல்டின் ராயலுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். இதுதாங்க டெல்டின் ராயல் கெசினோட என்ட்ரன்ஸு. ஒன்ஸ் உள்ளார வந்தது ஏதாச்சும் ஹெல்ப் இன்ஃபர்மேஷன் கேட்கணும்னாலும் கேட்டுக்கலாம். செக்இன் இருக்கிற பிளேஸில் தான் என்ட்ரி ஃபீயும் பே பண்ணணும். என்ட்ரி ஃபீ பே பண்ணதும் நம்மக்கிட்ட ரிஸ்ட் பேண்ட் வந்து கையில் போட்டு விட்ருவாங்க. ஸோ என்ட்ரி ஃபீ ஒவ்வொரு கெசினோக்கும் டிஃபர் ஆகுங்க. அதே போல் வீக்கெண்ட்ஸ்னால் 500 to 1000 rupees எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. இங்கே டெல்டின் ராயல் கெசினோவில் ரெகுலர், ப்ரீமியம், விஐபின்னு 3 டைப் ஆஃப் பேக்கேஜ் வச்சுருக்காங்க. இந்த 3 பேக்கேஜஸ்லையுமே அன்லிமிட்டட் டின்னர், பஃபர்லாம் கொடுக்குறாங்க. ஃபுட்டு நம்ம என்ன வேணும்னாலும் கெசினோ போட்லேயே சாப்பிட்டுக்கலாம். அப்போ இந்த 3 பேக்கேஜஸ்லையும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா ட்ரிங்க்ஸ் தாங்க.
ஸோ 3500 rupees பேக்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் ஒன்லி பிராண்டட் லிக்யூர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 4500 rupees பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் IMFL லிக்யூர் கொடுக்குறாங்க. IMFLனா இந்தியன் மேடு ஃபாரின் லிக்யூர்னு சொல்லுவாங்க. ஸோ 5500 rupees பேக்கேஜில் என்ன வரும் அப்படின்னா அன்லிமிட்டட் இம்போர்ட்டட் லிக்யூர் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் உள்ளார வந்ததும் ஸ்மால் போட்டுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அங்கே போர்டிங் பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 5 minutesக்குள்ளேயே போட் வந்துடும். போட் வந்த அப்புறம் ஏறிட்டு நமக்கு பிடிச்ச பிளேசஸ்லாம் உட்காந்துக்கலாம். அந்த போட் உள்ளார இந்த மாதிரி தான் சீட்ஸ் இருக்குது. 5 minute ட்ராவலில் டெல்டின் கெசினோ ஷிப் ரீச் பண்ணிடலாம். இதுதாங்க டெல்டின் ராயல் கெசினோ ஷிப். செம்ம பெருசாக வேற லெவலில் இருக்குது பாருங்க. ஒன்ஸ் ஷிப் கிட்ட வந்ததும் நம்மளே இறக்கி விட்ருவாங்க, நம்ம மேலே ஏறி போயிடலாம். ஷிப்குள்ளே போனதுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் கெசினோ கேம் டேபிள்ஸ் இருந்துச்சுங்க. இதுதாங்க கெசினோ சிப்ஸு. நீங்கள் 4500 rupees பேக்கேஜில் வந்ததுனால ஃப்ரீயாக ஒரு 1000 rupees சிப்ஸ் கொடுத்தாங்க. இதுதான் கெசினோ டேபிள்ஸு. கெசினோ கேம்ஸ் ப்ளே பண்ணுற ஃப்ளோர்னால மொபைல்ஸ் வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ணலைங்க. பட் நான் எடுக்கிறத அந்த அக்கா எப்படி பார்க்குறாங்கன்னு நீங்களே பாருங்கள். ப்ராப்ளம் வேணான்னு வீடியோஸ் எடுக்காமல் கட் பண்ணிட்டேன் கைஸ். நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கிற செகண்ட் ஃப்ளோருக்கு போகலான்னு போனேன். இந்த ஷிப்பில் லெவல் 1 இருந்து லெவல் 5 வரைக்கும் ஃப்ளோர்ஸ் இருக்குது. ரெஸ்டாரண்ட் வேற லெவலில் இருந்ததுங்க. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனதுமே ட்ரிங்க்ஸ் தான் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே அதை கிராஸ் பண்ணிட்டு உள்ளார போனாக்க ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி தான் இருந்தது. எவ்வளோ ரஷ்ஷு பாருங்கள், சான்ஸே இல்லை. கோவா நைட் லைஃப் இங்கே வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்குன்னு தனித்தனியாக ஃபுட் பப்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபுட்டோட டேஸ்ட் சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் நான்வெஜ்ஜில் என்ன ஃபுட்ஸ் வச்சுருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெஜ் ஃபுட்ஸ். இது என்னன்னு உங்களுக்கு தெரியும், பானிபூரி டிஷ்ஷஸ் இது கூட இங்கே இருக்குங்க. போடு இங்கே பாருங்க, ஷவர்மா இருக்கு. நமக்கு என்ன ஃபுட்டு பிடிச்சிருக்கோ எடுத்துகிட்டு வந்து டேபிளில் சாப்பிட்டுக்கலாம். உள்ளார வந்து அப்புறம் இது ஷிப்னு நினைக்கவே தோணலை. ஒரு சின்ன ஷேக் கூட தெரியலங்க. பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது. என்னடா எங்கே போனாலும் ஹிந்தி சாங்காக ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, தமிழ் சாங்ஸ் ப்ளே பண்ண சொன்னோம். தமிழ் சாங்ஸ் ப்ளே பண்ணதும் நம்ம பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். லைட் ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு டால் மாதிரி வந்தாங்க. எல்லாரும் ஃபோட்டோ செல்ஃபின்னு எடுக்க ஆசைப்பட்டாங்க. நல்லா இருந்தது அந்த லைட் ட்ரெஸ்ஸில் அவங்கள பார்க்குறப்ப. டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்ப மெஜிஷியன் ஒருத்தர் வந்தாருங்க. அவர் மேஜிக் செம்மையாக பண்ணார்.
ட்ரிங்க்ஸ் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் என்ன பேக்கேஜில் வந்திருக்கீங்களோ அதில் என்ன பிராண்டில் கேட்டாலும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அன்லிமிட்டட் ட்ரிங்க்ஸ் தாங்க கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ யாராச்சும் உங்களுக்கு பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். டைம் நைட்டு 2 o'clock தான் ஆனதுனால ரூமுக்கு கிளம்பணும்னு கிளம்பியாச்சு. இங்கே வெளியே வந்ததும் கொஞ்சம் பேர் அந்த ஸ்மால் போட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்மால் போட் வந்ததும் ஷிப்பில் இருந்து வெளியே போக அலோவ் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் இருந்த கெசினோ ஷிப்பை பாருங்கள். இந்த மாதிரி நிறையா கெசினோஸ் கோவாவில் இருக்குங்க. நீங்களே மற்ற கெசினோ ஷிப்ஸ் பாருங்கள் கைஸ். ஃபைனலாக கோவா கெசினோ ஷிப்க்கு போயிட்டு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் கோவாக்கு வந்தாக்கா கண்டிப்பாக போக பாருங்கள். ஃபேமிலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸு. கன்ஃபார்மாக வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மிக்ஸ் பண்ணிடாதீங்க கைஸ். இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் வித் ரைடர்ஸ் டிப்ஸ். டாடா, டேக் கேர், பை பை, தேங்க்யூ.